வணக்கம். தமிழ்நாட்டோட திட்ட கமிஷனோட உதவி தலைவர் ஜெயரஞ்சன் ஒரு அண்மையில கொடுத்த ஒரு பேட்டியில மிக திமிரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசாங்கம் கடன் வாங்குனுச்சா உங்களுக்கு என்ன? அப்படின்றாரு. இது இந்த தைரியம் எங்கேருந்து வருது? முதல்ல அவர் ஒரு பொருளாதார நிபுணரா? வாய்ப்பே கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட்காரரு பொருளாதார நிபுணரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு சம்பாதிக்க தெரியாது. எவனாவது பணம் குடுத்தா எடுத்து செலவு பண்ண மட்டும் தெரியும். இலவசங்கள் குடுக்க தெரியும். ஸோ, அவங்களுக்கு ஃபைனான்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ அவருக்கு நிர்வாகம் தெரியுமா? வாய்ப்பே இல்ல. வருவாய் பெருக்கத்துக்கு வழி தெரியாத ஒருத்தன், செலவ மட்டும் ஐடியாவா வச்சுக்கிட்டு இருந்தா, பொழைக்க முடியாது. சரிங்களா? அரசும் ஒரு குடும்பம் மாரி தான். ஓ ஒரு குடும்பம் குழந்தைய படிக்க வைக்கிறதுங்கிறது எதிர்காலத்துக்கான முதலீடு. சரிங்களா? ஒரு குழந்தைக்கு கல்யாண செலவு பண்ணி கட்டி குடுக்குறது அப்படிங்கிறனாக்கா அவங்க அது செஞ்சு தான் ஆவணும். அப்படிங்கிற மாரி ஒரு கலாச்சார கட்டாயம் இருக்கு. அரச பொறுத்தவரையும் அதே மாரி தான். பெரும்பாலான செலவினங்கள் அரசு அதிகாரிகளுக்கு, அரசு தொழிலாளர்களுக்கு சம்பளம் குடுக்குறங்கிறது அவசியம். எது எதுல? HDIன்னு சொல்லுவாங்க. மனிதவள மேம்பாட்டுக்காக. மருத்துவமனை, மருத்துவம். அதுல அரசு செலவு பண்ணியே ஆகணும். அதுல வருமானம் வராது. சரிங்களா? கல்வி. அதுலயும் அரசு செலவுணும். அப்பதான் நாளைக்கு தகுதியான ஆ வரி கட்டக்கூடிய குடிமக்களை அரசு உற்பத்தி பண்ண முடியும். அப்ப அது பண்ணணும். அதுலயும் அரசு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயம் காவல்துறை மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு. அதுலயும் அரசு வருமானம் எதிர்பார்க்காம தான் செலவு பண்ணணும். ஏன்னா, ஒரு சமூகம் குற்ற சமூகமா இருந்துச்சுன்னா, அங்கே அரசு உற்பத்தி எதுவும் செய்ய முடியாது. அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது அரசோட கடமை, கல்வி குடுக்க வேண்டியது, மருத்துவம் குடுக்க வேண்டியது, இதெல்லாம் அரசோட கடமை. மற்ற விஷயங்கள பொறுத்தவரையும் ஒரு போக்குவரத்து துறையா இருக்கட்டும், வரி வசூல் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சாலையை அ ஒ மேம்படுத்துவதாக இருக்கும். பொதுவாக சாலை அ அமைப்பதாக இருக்கட்டும். அது அந்த பெட்ரோல் வரி இருக்கு, வாகன வரி இருக்கு. அதுனில எடுத்து அவங்க செலவு பண்ண முடியும். போக்குவரத்து கழகம் அரசு நட்டத்துல இயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கட்சி வளர்க்கணுங்கிறதுக்காக, மக்கள்ட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக, தற்போது உள்ள ஆட்சி பொதுவா மக்கள்னாக்க இருபால் தான். ஆண்பால், பெண்பால். 3ஆம் பாலினங்கிறது ஒரு சின்ன இது. அது நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது. அப்போ இருபால்ல ஒரு பாலுக்கு 30 கிலோமீட்டர் வரை பயணத்தை இலவசமா கொடுப்பேன்னு சொன்ன இந்த அரசாங்கம், தான் கட்சி வளர்ப்பதற்காக பண்ண துரோகம். ஏன்னா போக்குவரத்து கழகத்துக்கு 18,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. போக்குவரத்து கழகம் அரசாவோட மானியங்கள் இல்லன்னா நடத்தவே முடியாது. ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்களுக்கு இவர்கள் அந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் கொடுக்கல. சரிங்களா? உறுதியளித்த ஓய்வூதிய பலனே இவங்க குடுக்கல. அப்படிங்கும்போது அவ்வளவு நலிவுல இருக்கும்போது, அது மேல ஒரு சுமைய ஏத்துறதுக்கு காரணம், அது பெருமையாக மார்த்தட்டிக் கொண்ட பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாத ஜெயரஞ்சன் தான் அதுக்காக காரணமா இருந்திருக்கிறாரு. இப்போ அரசு கடன் வாங்குனா உனக்கு என்னன்னு கேட்கிற அவரு, அரசுனா என்னங்கிற அறிவு அவருக்கு இருக்கா? இது என்ன சைனாவா? இல்ல ரஷ்யான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா? இது மக்களாட்சி உள்ள நாடு. இது கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. மக்களாட்சி உள்ள நாடு. அரசு என்பது மக்களால் மக்களுக்காக. இப்ப நடத்துற நிர்வாகம் இந்த ஒண்ணும் மன்னராட்சி கிடையாது. அவர் அப்படிதான் பேசுறாரு. அவ்வளவு திமிரு அவருக்கு. ஒரு தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அரசு கடன் இருக்குன்னா, நாங்க அ பஸ் வாங்குனோம். மெட்ரோவ போட்டோம் அப்படிங்கிறாரு. பஸ்ஸோட நிலவரம் என்ன? எத்தன வருஷமா கடன்ல இருக்கு? போக்குவரத்து கழகம். டிடிஎஃப்சியோட நீங்க ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 20 கோடி, 30 கோடி அந்த லெவல்ல தான் ரெவென்யூ காட்டுறாங்க. வருமானம் காட்டுறாங்க. ஆனா, அதோட செலவு எவ்வளோ? அது நிர்வாகம் அதோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி லாபத்துக்காக கண்ட கொள்கைகளையும் வகுத்து, இதுதான் திட்டமா? கட்சிய வளர்க்கிறது உங்க திட்டம்னா, நீங்க கட்சியோட சம்பளத்துல இருக்க வேண்டியது தானே! அரசோட திட்ட கமிஷன் தலைவர்ன்னு சொல்லி ஒருத்தனும் கண்டிக்கல. இந்த மீடியாவுல தான் ஒரு சில பேர் கண்டிக்கிறாங்களே தவிர, பெரும்பாலும் கட்சிகள் கூட அத கண்டிக்கல. திமுக இத தார்மீகமா அவர தூக்கி இருக்கணும் இந்த பதவியிலருந்து. இப்படி எப்படியா நீ திமிரா பேசுவ? இதே ஜெயரஞ்சன்
போன அதிமுக ஆட்சியில அரசின் வருவாய், மாநில அரசோட ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதுல 25% தான் கடன் வாங்க முடியும் ஒரு அரசு. ஆனா அந்த அதிமுக அரசு இந்த 5,50,000 கோடி கடனுக்கு அதிமுக அரசு 23% கடன வாங்கிருச்சு. இன்னும் 2% தான் இருக்கு. அப்படின்னு பேட்டி குடுத்தவரு, இப்ப அந்த கடனோட அளவு 2 மடங்கு ஆன பிறகும், உங்களுக்கு என்ன? மக்களுக்கு என்ன கடன்? மக்களுக்கு என்ன பிரச்சனை கடன் இருந்தா? இப்ப அரசோட வருவாய்ங்கிறது எப்படி? வாங்குன கடனுக்கு வட்டி கட்ட மாட்டீங்களா? ம். வாங்குன கடனுக்கு வட்டி கட்டுவீங்க தானே! மெட்ரோவ பொறுத்தவரையும் இந்தியாவிலே பொருளாதார ரீதியா ரொம்ப செயல்பாட்டுல ரொம்ப பின்தங்கிய மெட்ரோன்னா, அது சென்னை மெட்ரோ தான். சரிங்களா? இத்தனைக்கும் சென்னை மெட்ரோவுக்கு அ அதிகபட்ச கடன் குடுத்த 56% கடன் குடுத்த அ ஜப்பானோட அரசு நிறுவனம். ஜிகான்னு சொல்லுவாங்க. அவங்க வெறும் 0.01% குடுத்துருக்காங்க. அது ஒரு வட்டியே கிடையாது. அப்படிப்பட்ட கடன் வாங்கி நிறுவப்பட்ட அந்த திட்டமே இன்னமும் லாபத்துல வரமாட்டேங்குது. சரிங்களா? அ பெங்களூர்லாம் ஒரு நாளைக்கு 3,00,000 பேர் பயணிக்கிற மெட்ரோவுல, சென்னை மெட்ரோ ஆவரேஜா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் தான் பயணிக்கிறாங்க. இப்ப அது வருவாய் இல்ல. அவங்க 80% மற்ற இதெல்லாம் பாம்பேயா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும் 80% ஆம் வருவாய் இதுல போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஆளுகளோட அங்க நடக்கிற இது இன்கம். லாபம் இல்ல, இன்கம். அது வெறும் 64% தான் இருக்கு. அதுல டிக்கெட் வசூல்லேருந்து வர்றது 50%க்கு குறைவா 48% தான் இருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம இன்னைக்கு மெட்ரோ போட்டோம், பஸ்ஸ வாங்கி விட்டோம் அப்படின்னா, அதோட கடன அது அடைச்சுக்கும் அப்படின்னா, இதுவரை அது மாரி எப்ப அடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல பொதுத்துறை நிறுவனங்கள்? அ பால் நிறுவனம், அந்த கூட்டுறவு, பால் கூட்டுறவு நட்டத்துல இயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு நிறுவனம். அதான் சொல்றேன். இந்த HDI தவிர, மனிதவள மேம்பாட்டுக்கான அமைப்பு தவிர, அ சட்டம் மற்றும் ஒழுங்கு அது தவிர, மத்த எதுவுமே நட்டத்துல இயங்க வேண்டிய ஒரு நிறுவனமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகளின் சாபக்கேட்டுனால இது எல்லாமே. நீங்க ம் க கைத்தறி கோஆப்பரேட்டிவா இருக்கட்டும், ஆவின் பால் கோஆப்பரேட்டிவா இருக்கட்டும், பேருந்து கழகமா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், இதுவுமே நட்டத்துல இயங்கணும்னு அவசியம் இல்லையே! ஏன்னா அது செலவு அது பார்க்கணும். நம்மளோட வருவாய்ங்கிறது எவ்வளோ இருக்குன்னா, நம்மளோட வருவாய்ங்கிறது 3,00,000 கோடிக்கு கம்மியா தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனா, நமக்கு கடனே 10,00,000 கோடி இருந்துச்சுன்னா, எப்படி கட்ட முடியும்? ஒரு 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 குடும்பமா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எம் வருவாய் இருக்குல்ல, அது எப்படியா இருந்தாலும் கட்டித்தானே ஆகணும். 65,00,000 கோடி 65,000 கோடி போன வருஷம் வட்டிக்கு போயிருக்கு. இப்போ அரசோட கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு வருஷமும் பற்றாக்குறை பட்ஜெட்டா தான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வாங்குன கடனெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம கடன் வாங்கி வட்டி கட்டி தான் ஆவணும். இல்ல அதுல அவங்க அந்த வருஷத்துக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் கடனையும் சேர்த்து கட்டணும்னா, அதையும் வாங்கி தான் கட்டணும். அப்போ நிதி நெருக்கடி அதிகமா போகும். இதன் விளைவு தலையில தான் விடியும். நீங்க பார்க்கலாம், மக்கள் பார்க்கலாம். கிரீஸ்ங்கிற ஒரு நாடு கடன் குடுத்தவன் டிக்டேட் பண்ணல. நீ பெட்ரோல் இவ்வளவு விக்கி, இதுக்கு சம்பளத்த கொற வேலையாளுக்கு. அரசோட கடன் கட்டுமீறி போகும்போது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்காது. நீங்க இப்பல்லாம் அ அந்த ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட் தான் போகுங்கிறீங்க. சம்பளமே வராது. சரிங்களா? மக்களுக்கு வரி கூட்டப்படும். இப்போ ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்கு. சைனா கிட்ட வாங்குன கடனுக்கு கடன திருப்பி குடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க? ஹம்பன்டோட்டாங்கிற ஒரு ஒரு துறைமுகத்த 99 வருஷத்துக்கு குடுத்தாங்க. அதே மாரி பாகிஸ்தான், சைனா கிட்ட வாங்குன கடனுக்கு அவங்க ஒரு துறைமுகத்த எழுதி குடுத்துருக்காங்க மற்றும் ரயில்வே இதெல்லாமே அவங்ககிட்ட எழுதி குடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது, தமிழ்நாடும் அதேதான். நம்ம கடன் அதிகமாகும்போது, நம்ம சொத்த அடமானம் வச்சு தான் ஆவணும். வரி கூடும். ஏன்னா, இது ஆட்சிங்கிறது மக்களால் மக்களுக்காக நடக்கிற ஆட்சி. இது ஒண்ணும் திமுக குடும்ப ஆட்சி கிடையாது. இங்க கடன் வந்தாக்கா அவங்க சொத்த வெளிநாட்டுல போட்டிருக்க முதலீடெல்லாம் வித்துட்டு கட்ட மாட்டாங்க. சேரஞ்சன் மாரி ஒரு தற்குறி முட்டாள்கள் தமிழ்நாட்டின் திட்ட கமிஷன் தலைவரா இருக்கிறது. தலைவர்னா பொதுவாவே மாநிலத்தின் நிர்வாக தலைவர் தான் தலைவரா இருப்பாரு. அதாவது முதல்வர். இப்போ நாடுனாக்கா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. சரிங்களா?
அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் வந்து ஆக்சுவலா திட்ட கமிஷன் தலைவர். ஏன்னா அவங்க தான் வந்து முதல்வருக்கு அறிவுரை குடுக்குறவர். அப்போ அந்த பொறுப்புல இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, என்ன பொறுத்தவரை கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பொருளாதார நிபுணரா இருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பொருளாதாரங்கிறது அது வந்து கம்யூனிச சித்தாந்தத்துக்கு எதிரானது. ஏன்னா கம்யூனிசம் ஏன் ஃபெயில் ஆனுச்சுன்னா, பொருளாதாரத்த பத்தி அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஒரு நாடும் ஃபெயில் ஆனது. அப்ப மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால தான். அப்போ ஜெயரஞ்சன் வந்து ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கிறதுக்கும் தகுதியா இல்ல. தமிழ்நாட்டு அரசின் திட்ட கமிஷனோட உதவி தலைவரா இருக்கிறது அறவே தகுதி இல்லாத ஒரு மனுஷன். அவரோட வேலை வந்து கட்சிய காப்பாத்துறது. இந்த அரசு மக்கள் நிதிய வந்து என்ன மாரி இலவச திட்டங்களா அறிவிச்சா, மக்கள்ட்ட வாக்கு அறுவடை பண்ணலாம். அது வேணா அவருக்கு தெரியும். தகுதி இல்லாத ஒரு தற்குறி மனுஷன் ஜெயரஞ்சன். நன்றி.